யாருக்கு எச்சரிக்கை? யாருக்கு யார் எச்சரிக்கை கொடுப்பது? அந்த தைரியம் உனக்கு எப்படி வந்தது? நேற்று வரையிலே சின்னையா, சின்னவர் சின்னவர் என்றெல்லாம் வந்து வாய்கிழிய பேசிவிட்டு இன்றைக்கு எச்சரிக்கை விடுகிறேன் என்று சொல்லுகிற தைரியமும் துணிச்சலும் உனக்கு எப்படி வந்தது என்று சொன்னால் அது திமுக கொடுத்த தைரியம். திமுகவின் மூலமாக பதவி பெற்றுவிடலாம் என்கிற நம்பிக்கை கொடுத்த தைரியம் தான் ஜி.கே. மணிக்கு வந்திருக்குது. இதை மன்னிக்க மாட்டார்கள். நான் இன்று மறுபடியும் சொல்கிறேன், ஜி.கே. மணிக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். இந்த அளவு கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தையும் இந்த சங்கத்தையும் வழிநடத்தி அழைத்து சென்றவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சித்திரை பெருவிழா மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக இரவும் பகலுமாக உழைத்து 15 லட்சம் பேரை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி காட்டினார். அந்த மாநாட்டை சீர்குலைப்பதற்கான முயற்சிகளை எல்லோரும் ஈடுபட்டார்கள். கடைசியிலே மருத்துவர் ஐயா அவர்களை பேச விடாமல் தடுப்பதற்கான சக்திகள் எல்லாம் இருந்தது. இப்பொழுதுதான் தெரிகிறது அந்த சக்திகள் எல்லாம் ஜி.கே. மணி தான் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அவைகளெல்லாம் மீறி 15 லட்சம் இளைஞர்களை கூட்டி ஒரு மாநாடு நடத்த தெரிந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இந்த சின்ன சின்ன சவால்களையும் இந்த எச்சரிக்கையும் அவருக்கு சமாளிக்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா?